வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ரிவ்யூ. இந்த படம் மார்வெல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் பிரான்சைஸோட 4வது படம். இந்த படத்தோட டைரக்டர் டெஸ்டின் டேனியல் கிரீட்டன். இவர் இதுக்கு முன்னாடி சாங்சி அப்புறம் ஒண்டர் மேன் மாதிரியான படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் எடுத்திருக்கிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட கதை இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட கிளைமேக்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ண ஸ்பெல்லால் பீட்டர் பார்க்கர் யாருன்னு எல்லாரும் மறந்துடுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை சேர்த்தி அதுக்கப்புறமா அவர் டிப்ரெஷனில் தனிமையில் இருக்கார். அதிக நேரம் ஸ்பைடர்மேனாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவரோட ஜீனில் ஏதோ மியூட்டேஷன் ஏற்படுது. இதுக்கிடையில் யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எதையோ தேடுற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஸ்பைடர்மேன் அது யாருன்னு கண்டுபிடிச்சாரா, அவருக்கு இருந்த அந்த மியூட்டேஷன் ப்ராப்ளம் சரியாச்சா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த படம் தியேட்டர்ல ரன் ஆகுது, நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தா அது ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸ். டாம் ஹாலண்ட், ஜெண்டயா, ஜான் பிரித்தல், ஜேக்கப் பெட்டலன், சேடி சிங்க்னு எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் முக்கியமா டாம் ஹாலண்ட், அவர் இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களை விட இந்த படத்துல ரொம்பவே மெச்சூரா அவரோட பெயின்லாம் கண்ணிலே காட்டுற மாதிரி ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அடுத்ததான் இந்த படத்துல வரக்கூடிய 3 மேஜரான ஆக்ஷன் சீக்வன்ஸ். படத்தோட ஸ்டார்டிங், மிட் அண்ட் எண்ட் போர்ஷன்ல 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அந்த 3ஓட கொரியோகிராஃபியும் செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வெப்ஸிங்கும் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்ஸிங் எல்லாமே ப்ராக்டிக்கலாக புல் பண்ணனால நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் சினிமோட்டோகிராஃபி, வெப் ஸ்விங்காக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கலர் கிரேடிங் ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து அது கொடுக்குது. அடுத்ததான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷனல் சீன்ஸ், மேக்ஸிமம் எல்லா சீன்ஸும் நம்ம கூட கனெக்ட் ஆகிருது. ஸோ நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் பனிஷர் அண்ட் ஸ்பைடர்மேனோட காம்போ பார்க்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி பனிஷர் ஒரு R-rated கேரக்டர், பட் இந்த படத்தில் அவர் லைட்டாக PG-13 புஷ் பண்ணியிருக்காங்க. அது எந்த வகையிலும் அவரோட கேரக்டரை பாதிக்காத மாதிரி ஓரளவுக்கு சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வரைக்கும் வந்ததுலேயே இந்த ஸ்பைடர்மேன் படம் தான் ரொம்ப கிரவுண்டடான, சிம்பிளான, டெப்த்தான எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய படம். அண்ட் அதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் சொல்லலாம். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த படம் எமோஷனல் ட்ராமாவாக போகிறதுனால என்னடா பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரலாம். அண்ட் அந்த எமோஷனல் சீன்ஸ்க்கான ப்ரீத்திங் ஸ்பேஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல், அதை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருந்தா ஓரளவுக்கு இந்த படம் நல்லா பேலன்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கும் ஆக்ஷன் எதிர்பார்த்து போனவங்களுக்கு. அட்லீஸ்ட் இவங்க கட் பண்ண ட்ரைலர்ஸ், ப்ரோமோஸையாச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக ரிவீல் ஆகாத மாதிரியாச்சும் கட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் நீங்கள் ட்ரைலரில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் பார்த்தீங்களோ அதே அளவுக்கான சீன்ஸ் தான் படத்துலையும் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமே, பார்த்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பைடர்மேன் மூவிஸ்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அதை ரொம்பவே கிரவுண்டட் ஆக்கி ஸ்ட்ரீட் லெவல் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாக நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய கேமியோஸ் எதிர்பார்த்தோ ஃபுல்லி ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் கொஞ்சம் ஏமாற்றம் கிடைக்கலாம். பட் இந்த ஃபேக்டர் தான் இந்த படத்தை யூனிக்காக காட்டுது. நம்ம ரொம்ப லவ் பண்ணுற ஒரு கேரக்டர், ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கஷ்டப்படுறது நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ அந்த எக்ஸாக்ட் ஃபீலிங்கில் தான், மூடில் தான் இந்த ஃபுல் படமுமே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான, சூப்பர் கிரவுண்டடான சூப்பர் ஹீரோ படம். வேற ஒரு டைமென்ஷனை நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. பட் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் எப்படிப்பட்ட கேரக்டரில் இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஃபீலிங்கை நமக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீலோட தான் இந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ ஒரு எமோஷனலான சூப்பர் ஹீரோ படத்தை பார்க்க போகிறோம், ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆக்சுவலி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் தான் ஸ்பைடர்மேன். எனக்கு ஸ்பைடர்மேனை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். நீங்களும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் படத்தோட எண்ணில் ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு இந்தியன் சென்சார் போர்டில் UA13+ கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். நீங்கள் குழந்தைகள், குடும்பங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா லெஸ் ஆக்ஷன், மோர் ட்ராமா, பீக் சினிமா. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.